பிரவீன், உலகின் மிகச்சிறந்த குத்துச்சண்டை வீரர்களில் ஒருவராக புகழ்பெற்ற மைக் டைசனை ஜேக் பால் வீழ்த்தியிருப்பது சர்வதேச அளவில் மிகுந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஜேக் பாலுக்கு 27 வயசு, மைக் டைசனுக்கு 58 வயசாகிறது. 58 வயதில் குத்துச்சண்டை ரிங்கில் களம் கண்டு 27 வயதான ஜேக் பாலுடன் 8 சுற்றுகள் வரை அவர் தாக்குப்பிடித்து கடைசியில் அவர் தோல்வி அடைந்திருக்கிறார். இந்த போட்டிக்கு முன்னதாக ஜேக் பாலின் கன்னத்தில் மைக் டைசன் அறைந்த வீடியோ சமூக வலைதளங்களில் மிகுந்த வைரலானது. 58 வயதில் அவர் பல ஆண்டுகளுக்கு பிறகு மைக் டைசன் குத்துச்சண்டை போட்டியில் மீண்டும் அமெரிக்காவின் டெக்சாஸ் நகரில் களமிறங்கியது ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. இந்த சூழ்நிலையில் இந்த போட்டியில் 8 சுற்றுகளுக்கு பிறகு மைக் டைசன் ஜேக் பாலிடம் தோல்வியடைந்திருக்கிறார். 58 வயதான உலகின் மிகச்சிறந்த குத்துச்சண்டை வீரர்களில் ஒருவராக போற்றப்படும் மைக் டைசன் இந்த வயதிலும் அவர் குத்துச்சண்டை களத்தில் இறங்கி 27 வயது ஜேக் பாலிடம் 8வது சுற்றில் அவர் தோல்வி அடைந்திருக்கிறார். மைக் டைசன் பல போட்டிகளில் நாக் அவுட் முறையில் எதிராளியை வீழ்த்தியதில் புகழ்பெற்றவர். அவர் சர்வதேச குத்துச்சண்டை போட்டிகளில் மொத்தமுள்ள 58 போட்டிகளில் 50 போட்டிகளில் அவர் வெற்றியை பெற்றிருக்கிறார். ஒரு 6 போட்டிகளில் தோல்வியை தழுவியிருக்கிறார். 2 போட்டிகள் கைவிடப்பட்டிருக்கின்றன. சர்வதேச அளவில் நடைபெற்ற முக்கியமான 58 போட்டிகளில் 1990களில் அவர் மிகுந்த உலகின் தோற்கடிக்க முடியாத குத்துச்சண்டை வீரராக திகழ்ந்த மைக் டைசன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவரது 58வது வயதிலும் அந்த குத்துச்சண்டை மீதான தீராத தாகத்தால் ஆர்வத்தால் என்று 27 வயதில் ஜேக் பால் என்ற குத்துச்சண்டை வீரருடன் மோதி 8 சுற்றுகள் வரை அவரோடு விளையாடி தோல்வியை தழுவியிருக்கிறார். மைக் டைசன் 58 வயதான மைக் டைசன் 27 வயதான ஜேக் பாலுடன் மோதிய இந்த போட்டி உலகம் முழுவதும் மிகுந்த எதிர்பார்ப்போடு கவனிக்கப்பட்டது. அந்த போட்டி சற்று முன்பு அமெரிக்காவின் டெக்சாஸில் நடந்து முடிந்து அதில் தோல்வியடைந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரவீன்.